பாருங்க, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து இந்த ஆயுள் முழுவதும் ஆம், எந்த எதிர்க்கட்சியை தீய சக்தின்னு சொல்லி அவங்கள வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து வந்தாங்களோ, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அந்த எதிர்க்கட்சி தலைவரை போய் இவர் பார்த்துருக்காரு. அதாவது அரசியல் இதெல்லாம் சகஜம், அரசியல்வாதிகளுக்கு வெட்கமோ ரோசமோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் ஆயுள் முழுவதும் ஒரு எதிர்த்த அந்த கட்சியை சேர்ந்த அதில் முதல்வராக இருந்த ஒருத்தர் வந்து அந்த எதிர்க்கட்சி தலைவரை போய் பார்த்துருக்கார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இவர் இத்தனை நாளாக இதய தெய்வம், ஜெயலலிதா அம்மையார் என்னுடைய இதய தெய்வம் அப்படின்னு சொல்கிறது, சமாதியில் போய் உங்களுக்கு சமாதியில் வந்து தர்மயுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுனது, இதெல்லாம் பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி, இப்போ இதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. தனக்கு ஒரு பதவி இல்லை, தனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே எந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்திருக்கிறாருன்னு பாருங்க. அவர் போய் பார்த்துருந்தாலும் கூட பார்த்துருக்காரு. சட்டமன்ற வளாகத்தில் பார்த்துருக்காரு, வீட்லேயும் போய் பார்த்துருக்காரு. ஓகே, பார்த்தது கூட பரவாயில்ல. என்ன சொல்லியிருக்காரு, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆசையோட மீண்டும் அவர் ஆட்சிக்கு வரணும், இந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, இவர் நல்லா சிறப்பாக செய்தார், மீண்டும் இவர் ஸ்டாலின் அவர்களே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? என்னதான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், ஒரு முதல்வராக இருந்தவர், ஒரு ஜெயலலிதா அம்மையார் தெய்வமா அப்படின்னு சொன்னவர், இன்னைக்கு போய் பதவி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, தனக்கு எந்த சப்போர்ட் அங்கீகாரம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எதிர்க்கட்சினா ஒரு தீவிரமான ஒரு தள்ளி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை போய் இவர் பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா, அது எவ்வளோ ஒரு மோசமான செயல், ஒரு அதிருப்தியான செயல் பாருங்க. மக்கள் இதில் ஏற்றுக்குவாங்களா? மக்கள் மனங்களில் அதனால தான் எப்போவோ ஓபிஎஸ் எல்லா காசாக போயிட்டார். இப்போ நினைப்பாங்க மக்கள், இவரை வந்து அதிமுகவில் இருந்து வெளியேற்றுனது நல்லது தான், அதில் இருந்திருந்தாருன்னு என்ன ஆயிருக்கும், இன்னும் எத்தனை இந்த மாதிரி எதிர்க்கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். துரோகம் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். ஒரு துரோகியப்போ மக்கள் முன்னாலேயே தெரிவிச்சிட்டார் அவரே, அவருடைய வாயிலேயே. நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிற